வணக்கம். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் புயல் நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஈசிஆர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் கோட்டக்குப்பத்தில் நகராட்சிக்குட்பட்ட 10 மற்றும் 12ஆம் வார்டு பகுதியில் ஆதி திராவிட மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். இவர்களுக்கு புயல் நிவாரணம் இன்னும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு பக்கமும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பள்ளி வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மக்கள் மறியலை கைவிடவில்லை. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த மறியல் போராட்டத்தால் அரையாண்டு தேர்வுக்கு செல்லும் பள்ளி வாகனங்கள் நிறுத்தப்பட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதை போராட்டக்காரர்களிடம் தெரிவித்தார். மேலும் வருவாய் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த பகுதி மக்களுக்கு நிவாரண பட்டியல் வந்துள்ளதாகவும் விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளுக்குள் புகுந்த 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை வனத்துறை ஊழியர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகர் முதல் தெருவில் வேணுகோபால் என்பவருக்கு சொந்தமான காலிமனை ஒன்று உள்ளது. இங்கு குப்பைகள் மலை போல் குவிந்துள்ளதால் விஷ ஜந்துக்கள் தொல்லை இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியதுடன் காலி மனை சுத்தம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை காலி மனையில் இருந்து வந்த 5 நீளமுள்ள நல்ல பாம்பு எதிரே நின்ற மோட்டார் சைக்கிளுக்குள் நுழைந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் மற்றும் வேலாயுதம் ஆகியோர் விரைந்து வந்து சுமார் 1 மணி நேர தேடலுக்கு பிறகு இருசக்கர வாகனத்திலிருந்து பாம்பை உயிருடன் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த பாம்பை பாதுகாப்பாக வனத்துறையில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி அருகே வாலிபரை கொலை செய்து கடற்கரையில் வீசி சென்ற வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். புதுவை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் மரக்கையார் தோப்பு வீதியை சேர்ந்தவர் சிவா. ஹோட்டல் ஊழியரான இவர் கடந்த 8ஆம் தேதி புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் பிணமாக கிடந்தார். இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிவா அதே பகுதியை சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் அதனை தட்டி கேட்ட அப்துல் சலாம் என்பவருக்கு மோதல் ஏற்பட்டது. இதனை அடுத்து அப்துல் சலாம் தனது நண்பரான அமிசுடன் சேர்ந்து சிவாவை சமாதானம் பேசுவதற்காக அழைத்து சென்று கொலை செய்து கடற்கரையில் வீசியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களுக்கு மது வாங்கி கொடுத்த 2 சிறுவர்களையும் கைது செய்தனர். 2 சிறுவர்களையும் கடலூர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்த போலீசார் அப்துல் சலாம் அமீஸ் ஆகிய இருவரையும் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இறந்த மாற்றுத்திறனாளி சிறுவனின் கண்களை அவரது பெற்றோர் தானமாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆனந்த நகர் அன்னை வீதியை சேர்ந்தவர் ரமேஷ் மகாலட்சுமி தம்பதி. இவர்களது மகன் நவதீப் மாற்றுத்திறனாளி. பிறந்தது முதல் உடல்நலம் பாதித்த நிலையில் இருந்த நவதீப் திங்கட்கிழமை உயிரிழந்தார். அவரது பெற்றோர் மகனின் கண்களை தானம் செய்ய முன்வந்தனர். இதையடுத்து நவதீப் கண்களின் கருவிழிகளை புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் பெற்று சென்றனர். அவரது கருவிழிகள் பார்வை இழந்துள்ள 4 பேருக்கு பொருத்தப்பட உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதற்காக ஏற்பாடுகளை இந்திய செஞ்சிலுவை சங்க புதுச்சேரி கிளை நிர்வாகி அய்யனார் செய்தார். மேலும் நவதீப் உடலுக்கும் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி ஜென்மராக்கினி அன்னை ஆலய ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புனித ஜென்மராக்கினி அன்னை பேராலயம் உள்ளது. இதில் 333வது ஆண்டு பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பெருவிழாவினை முன்னிட்டு நாள்தோறும் காலை மாலை திருப்பலி மற்றும் சிறிய தேர்பவனி நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நேற்றிரவு நடந்தது. முன்னதாக காலை 6:30 மணியளவில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடந்தது. 11 மணிக்கு பாகூர் பங்குத்தந்தை அல்போன்ஸ் சந்தனம், நெய்வேலி உதவி பங்குத்தந்தை அருள் புஷ்பராஜா தலைமையில் சிறப்பு திருப்பலி, மாலையில் பேராலய பங்குத்தந்தை
ரொசாரியோ தலைமையில் சிறப்பு திருப்பலி நடந்தது. இரவில் மின்விளக்கு அலங்காரத்தில் புனித ஜென்மராக்கினி அன்னை தேர்பவனி நடந்தது. திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இணையவழி சம்பவங்கள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இணையவழி சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுவை காந்தி வீதியில் உள்ள தனியார் பள்ளியில் நேற்று நடந்தது. இணையவழி சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடம் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்தும் விளக்கினார். இதில் எஸ்பி பாஸ்கரன், இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் இணையவழி போலீசார் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா பேசுகையில், மாணவர்கள் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்றவற்றில் தங்களது புகைப்படங்களை பதிவிடக்கூடாது. தெரியாத நபர்கள் ஆதார் கார்டு, சிம் கார்டு மூலமாக குற்ற செயலில் ஈடுபட்டதாக கூறி பணம் பறிக்க முயற்சி செய்தால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இதேபோல் பகுதி நேர வேலை இருக்கிறது என கூறி வரும் விளம்பரங்களை நம்ப வேண்டாம். இதேபோல் யாராவது தொடர்பு கொண்டு மிரட்டி பணம் பறிக்க முயற்சி செய்தால் உடனே அருகே உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்றார். பின்னர் மாணவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு போலீசார் விளக்கம் அளித்தனர். தேனி வளர்ப்பு பழ மற்றும் காய்கறி தள்ளுவண்டிக்கு கடனுடன் மானியம் பெற 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இணை வேளாண் இயக்குநர் சண்முகவேலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தோட்டக்கலை பிரிவானது மத்திய அரசின் தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலமாக தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வண்ணம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இவ்வகையில் மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பினை உருவாக்கிடவும் அவர்களுடைய வேளாண் சார் வருமானத்தை ஈட்டி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தோடு 2024 முதல் 2025 ஆண்டிற்கான தேனீ வளர்ப்பு மற்றும் பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி அல்லது நிலைவண்டி ஆகிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான கடனுடன் இணைக்கப்பட்ட பின் மானியம் அல்லது மூலதன செலவினத்தில் மானியம் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் கடந்த வருடம் தேனீ வளர்ப்பிற்காக விண்ணப்பித்தவர்கள் இந்த ஆண்டு மறுபடியும் விண்ணப்பிக்க அவசியம் இல்லை என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த விண்ணப்பங்களை தாவரவியல் பூங்காவில் இயங்கும் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது வேளாண் துறையின் இணையதளம் மூலமாகவோ பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் 30ஆம் தேதிக்குள் வேளாண் துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும், மேலும் விவரங்களுக்கு புதுவை தாவரவியல் பூங்காவில் இயங்கும் தோட்டக்கலை அலுவலகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். மத்திய குழு 2 நாள் புதுச்சேரியில் முகாமிட்டு ஆய்வு செய்த நிலையில் புயல் நிவாரணம் கொடுப்பதற்கான பணிகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. மத்திய அரசின் உதவி கிடைக்கும் வரை காத்திருக்காமல் புயல் நிவாரணம் வழங்கும் பணி புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது. முதற்கட்டமாக 3.54 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு புயல் நிவாரணமாக 177 கோடியை பெற நிதித்துறை ஒப்புதலுக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நிதித்துறையின் ஒப்புதல் கிடைத்ததும் அடுத்த வாரமே அனைவரது வங்கிக் கணக்கில் செலுத்த அரசு திட்டமிட்டு பணிகளை வேகப்படுத்தி வருகின்றது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய இடங்களில் 10,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதற்கு ஹெக்டருக்கு தலா 30,000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறந்த மாடுகளுக்கு தலா 40,000, இறந்த கிடாரி கன்றுகள் தலா ரூபாய் 20,000 தரப்பட உள்ளது. சேதமடைந்த 15 கூரை வீடுகள் கட்ட தலா ரூபாய் 20,000, பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 10,000 தரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரனின் உடல் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நேற்று தகனம் செய்யப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் MDR ராமச்சந்திரன் வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினமிரவு காலமானார். திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சிகளில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்த அவர் தற்போது காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவராக இருந்து வந்தார். அவரது மறைவுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மறைந்த MDR ராமச்சந்திரன் உடல் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக நேற்று வைக்கப்பட்டது. அங்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார்,
திருமுருகன், அரசு கொறடா, ஏகேடி ஆறுமுகம், எம்எல்ஏக்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், நேரு, அசோக் பாபு ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். திமுக சார்பில் துணை பொதுச் செயலாளரும் வனத்துறை அமைச்சருமான பொன்முடி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, திமுக எம்எல்ஏக்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன், விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி, புதுச்சேரி அவைத்தலைவர் SP சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். மாலை 5 மணியளவில் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மடுகரை சுடுகாட்டில் 21 குண்டுகள் முழுங்க முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. அரியங்குப்பம் பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கு புதிய கட்டிடம் அமைத்திட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அரசு உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் அரியங்குப்பம் பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளி கட்டிடம் கடந்த 1925ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த கட்டிடமாகும். இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் பலர் முன்னாள் முதல்வர், சபாநாயகர் மற்றும் அரசு துறைகளிலும் முக்கிய பொறுப்புகளிலும் உள்ளனர் என்ற பெருமை மிக்க இந்த பள்ளியின் 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டுமென பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். ஆனால் 100ஆண்டு விழாக்கான உள்ள பள்ளியின் கட்டிடத்தன்மை மிகவும் மோசமாக உள்ளது. அடிக்கடி சிறிய பராமரிப்புகளின் காரணமாக வெளித்தோற்றம் பொலிவுடன் இருந்தாலும் உட்புறம் மிகவும் பலவீனமாக உள்ளது. பள்ளியின் முக்கிய தூண்கள் பலமிழந்துள்ளது. பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரைகளின் காரைகள் அடிக்கடி பெயர்ந்து விடுகிறது. இதனால் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மிகுந்த அச்சத்துடன் படித்து வந்தனர். இந்த நிலையில் பள்ளி கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்ட வேண்டுமாயின் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை பயிலுகின்ற சுமார் 250 மாணவ மாணவியர்களை வேறு இடத்திற்கு மாற்றுவது குறித்து கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவர்களை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. ஆனால் அதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அருகிலேயே உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியின் அரசு கட்டிடத்தில் வகுப்புகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் கடந்த வருடம் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் அரியங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளி வகுப்பறை அருகில் உள்ள அரசு அலுவலகமான சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இயங்க தொடங்கியது. மேலும் தற்போதுள்ள பழமையான கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு சுமார் ரூபாய் 4,70,00,000 மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்ட அரசு முடிவு செய்து அதற்கான பணிகள் JCB இயந்திரம் மூலம் இடித்து முழுவதுமாக அப்புறப்படுத்தும் பணி முடிந்துள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் பயில்வதும் குற்றங்கள் செய்து தண்டனை கைதிகளாக சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தங்க வைத்துள்ள சிறார்களும் ஒரே பள்ளி கட்டிடத்தில் படிப்பதா என விளக்கம் கேட்டு கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சட்டத்துறை செயலர் மூலம் பள்ளிக்கு சமன் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் ரங்கசாமியிடம் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று கல்வித்துறை செயலர் ஜவஹர், சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி, கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, முதன்மை கல்வித்துறை அதிகாரி மோகன், உதவி பொறியாளர் விக்டோரியா, சமூக நலத்துறை கூடுதல் இயக்குநர் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் அரசு கட்டிடங்களில் உள்ள அனைத்து அறைகளையும் நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்பொழுது அரியங்குப்பம் பகுதிக்கு மேல்நிலை பள்ளி இல்லை. அப்படி படிக்க வேண்டுமானால் பிரதான போக்குவரத்து சாலை ஆபத்தான முறையில் நீண்ட தூரம் கடந்து சென்று மணவெளி, நோனாங்குப்பம் ஆகிய பகுதியில் உள்ள பள்ளிகளில் படிக்க வேண்டி உள்ளது. எனவே தற்போது உள்ள இடம் மற்றும் புதிய பள்ளி கட்டிடம் ஆகியவைகளை இணைத்து அரசு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மைதானத்துடன் கூடிய போதுமான இடவசதிகள் உள்ளது. எனவே தரம் உயர்த்த ஆலோசிப்பதாகவும் அதிகாரிகள் கூறினர். அதனைத் தொடர்ந்து சீர்திருத்த பள்ளியில் உள்ள சிறார் குற்றவாளியிடம் சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவை அனைத்து அரசு அதிகாரிகளும் உண்டு ஆய்வு செய்தனர். தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தின் ஜெனரல் ராகவ் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தின் துணை இயக்குநர் ஜெனரல் ராகவ் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார்.
இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் கர்னல் மேனன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் 47 பெண்களுக்கு 65 இலவச தையல் மிஷின்களையும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டின் பேரில் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் தையல் பயிற்சி முடித்த 65 மகளிருக்கு தையல் மிஷினும் முத்தியால்பேட்டையில் வழங்கினார். தொடர்ந்து தொகுதி திமுக அலுவலகத்தை திறந்து வைத்த சிவா கட்சி கொடி ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமூக இயக்கங்களின் ஒருங்கிணைப்பான எண்ணங்களின் சங்கமம் குழுவினர் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு கிராமங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டு பொதுமக்கள் பலர் பெரும் துன்பத்திற்கு ஆளாகினர். இதில் பல குடும்பங்கள் தங்கள் உடைமைகளை இழந்து அவதியுற்று வருகின்றனர். அவர்களுக்கு உதவிடும் வகையில் சென்னையில் கடந்த 20 ஆண்டுகளாக சமூக இயக்கங்களை ஒருங்கிணைத்து செயல்பட்டு வரும் எண்ணங்களின் சங்கமம் குழுவினர் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் பகுதிகளில் தொடர்ந்து உதவி செய்து வருகின்றனர். இந்த அமைப்பின் சார்பில் புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற மக்களுக்கு உதவி தேவைப்பட்ட நிலையில் சுமார் 3500 குடும்பங்களுக்கு தேவையான அரிசி, போர்வை, பாய், குடம், புடவை, கைலி, துண்டு, மளிகை பொருட்கள் அடங்கிய 3000 ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை இன்போசிஸ் அறக்கட்டளையின் உதவியுடன் எண்ணங்களின் சங்கமம் குழுவினர் ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கமம் குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நூதன முறையில் மோசடி கும்பல் கூறியதை நம்பி 8 பேர் 3.24 லட்சத்தை ஆன்லைனில் இழந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கொம்பாக்கத்தை சேர்ந்த ரேவன் குமார் என்பவர் கனடாவில் வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின்னர் விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த தொலைபேசி எண் மூலம் தெரியாத நபரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்பொழுது அந்த நபர் கனடாவில் வேலை வாங்கி தருவதாகவும் இதற்கு விசா எடுக்க பணம் டெபாசிட் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி ரேவன் குமார் தெரியாத நபருக்கு ரூபாய் 22,333 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். புதுச்சேரி ஐயனார் கோயில் தெருவை சேர்ந்த ஆனந்தி நாயர் என்பவர் இன்ஸ்டாகிராமில் குறைந்த விலைக்கு ஆடைகள் விற்பனை தொடர்பான ஒரு விளம்பரத்தை பார்த்துள்ளார். பிறகு அந்த விளம்பரத்தை நம்பி ரூபாய் 84,920 செலுத்தி ஆடைகளை ஆர்டர் செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் சண்முகாபுரத்தை சேர்ந்த அழகப்பன் என்பவரின் கிரெடிட் கார்டு கணக்கில் இருந்து அவருக்கு தெரியாமல் 43,668 எடுக்கப்பட்டுள்ளது. காரைக்காலை சேர்ந்த பிரவீன் என்பவர் பேஸ்புக்கில் குறைந்த விலைக்கு கேமரா விற்பனை தொடர்பான ஒரு விளம்பரத்தை பார்த்துள்ளார். பிறகு 44,400க்கு கேமரா ஆர்டர் செலுத்தி மோசடி நபர்களிடம் ஏமாந்துள்ளார். முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த அரபிந்தோ பத்ரா என்பவர் டிவி வாடிக்கையாளர் சேவையை தொடர்பு கொண்டு டிவி சேவையை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்துள்ளார். அப்பொழுது 10க்கு ரீசார்ஜ் செய்து டிவி சேவையை செயல்படுத்தலாம் என்று வாடிக்கையாளர் சேவையில் பேசிய நபர் தெரிவித்துள்ளார். இதை நம்பி அரபிந்தோ பத்ரா ரூபாய் 10க்கு ரீசார்ஜ் செய்த பிறகு அவருக்கு தெரியாமல் அவரது வங்கி கணக்கில் இருந்து 69,000 மோசடியாக எடுக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது போன்று மொத்தமாக 8 பேரிடம் ரூபாய் 3.24 லட்சத்தை மோசடி கும்பல் ஏமாற்றி பறித்துள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.